வாசு? முதல்ல இருந்தே நான் தாமா வாசு. நீ யாரு? நான் தான் சார், உஷா. நீ என்ன பிடி உஷாவா எல்லாரும் தெரியறதுக்கு? அது இல்ல சார், அன்னைக்கு நான் உங்களை ஹோட்டல்ல மீட் பண்ணனே. ஹோட்டலுக்குலாம் போற அளவுக்கு நான் கெட்ட பையன் இல்லம்மா. ஐயோ, அன்னைக்கு ஒரு ஊமை பையனை நீங்க பேச வைக்க ட்ரை பண்ணீங்களே. ஓ, நீதான் அந்த ஊமையே. உட்காரு. தேங்க் யூ சார். சார், நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார். பாஸ்கரோட ரிலேட்டிவா? அவன் என்ன உயிரோட இருக்கானா? 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் நேரம் போய் சேர்ந்துக்கணுமே. சார், நான் சொல்றது அடையார் பாஸ்கர், என் அக்காவோட வீட்டுக்காரர். என்ன அவர்தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே? யார் சொன்னது? நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணு இல்ல சார், நான் டிவில நியூஸ் ரீடிங் அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணணும். இதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. ஒருத்தன் தான் கடமையை கண்ணியமா செஞ்சுட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டையே குலைச்சிறீங்களே. எதுக்கு எடுத்தாலும் சிபாரிசு. சார், நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார். அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. இந்த பாரு, நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ்ன்ட்ட உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? எந்திரி. அழக்கூடாது, அழக்கூடாது. கொஞ்சம் சரி, இதுக்கு அழகியே பெட்ரு. இந்த பாரு, ஒரு கண்டிஷன். என்னை தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற. ஏன் சார்? நாங்க இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா என்ன? அப்படியே நியூஸ் கால் பண்ண வெளில போயிருப்பேன். சார், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு. ஒன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்துலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுருக்க படி. வாலிப வயோதிக அன்பர்களே, இல்வாழ்க்கையில் சோர்வா? நிறுத்துமா. முதல் படிக்கிற சிட்டுக்குரு இதை பற்றி படிக்கிறது. வேற ஏதாவது சிரிச்சிங்கன்னா படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவு இருக்கா? 1000 பேர் செத்து இருக்கான், சிரிச்சினா படிக்கிற நீ? ஒப்ப அந்த ரயில்ல போய் சிரிப்பேனே. வேற ஏதாவது படி. சரி. மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம் நீ. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க, ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வாசு, வாசு, என்ன? எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்றேன், அவங்க சரின்னு கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே ஃபோன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ. எவனோ பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பரா 7 தடவை ஃபோன் பண்ணி எக்ஸஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்துட்ட? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கெட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் ஃபோன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு? கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா. நீ என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரோ மாமா பையன் போல இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ, போனை வச்சுட்டானே. டேய் டேய், சே காலங்காலத்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட். டேய் சீதாராமா, வா 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 வா. எப்படிடா இருக்க? எங்கடா போயிருந்த எத்தனாடா? உன்னை பார்த்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. என்ன பம்பாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப மெட்ராஸுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. சரி வா போலாம். ஏண்டா சீதாராமா,
உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிஷின் வச்சிருக்க? உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தது, மிஷின் வச்சிருக்க என்ன? 2 காது ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆ. மிஷின் வச்சு 6 மாசம் ஆகுது. நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆ. என் 3வது பொண்ணுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளை இன்னைக்கு வரான். வா. ரொம்ப சந்தோஷம். வாசு மட்டும் மாமாவுக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்தியை ஆட்டு நாட்டலாம். சீதாராமா, இவர் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே. நான் தான் அவரோட பொண்ணோட 2வது மாப்பிள்ள. 2வது பொண்ணோட மாப்பிள்ள. குழந்தை குட்டிகள் உண்டா? ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். 3வது பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை யாரு, என்ன வேலை பாக்குறான்? இனிமே தாண்டா அதை பத்தியா விசாரிக்கணும். ஆமா, உன் வேலையில அப்படி இருக்கு. மூச்சுடவே நேரம் இல்ல. உனக்கு தெரியாதா? டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு. பயங்கரமான ஒர்க். அப்பா, இவர்தான். ஏய், என்னடா வந்த இடத்துல தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க? அடடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை. முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ரொம்ப கொடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே காலில் இருக்கிற செருப்பை கழட்டி இல்ல ஓரமா வச்சுட்டு காலில் விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்பை கழட்டி நைனா உட்காரலான்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கியா? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்கன்னு விழுறது? ஏன்பா 5க்கும் 10க்கும் நீ தானே என் காலில் விழுற. கம்முனு. ஆமா, இது யாரு? உங்க தாத்தாவா? உன்னதான். இவர் எங்க அப்பாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா? ஏன்பா இதே மூஞ்சோடியா வர? அதுக்காக முகமூடி போட்டுக்கிட்டு வர முடியும்? அப்புறம் மர்ம மனிதன் யாருன்னு கேட்பாங்க. ஆமா, எங்கப்பா வேலை பாக்குற? நான் தம்பி சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயுமே வேலை பார்க்கலையா? சும்மா தான் இருக்கிறியா? சொல்லு தம்பி. மாப்பிள்ள ரொம்ப தான் வெக்கப்படுறாரு. எல்லாம் முடிச்சு போச்சு. சொல்லாம்ப்பா. நான் டிவியில வேலை பாக்குறேங்க. டிவிலையா? நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே. அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும். டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். சீதாராமா, டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். கரெக்ட். வீடியோல தான் சினிமாவே கெட்டு போச்சு. சுத்தம். நீ எது வேணாலும் பேசலாம். மத்தவங்களுக்கு காது கேட்கவும் நீ மூடிக்கிட்டு இரு. சீதாராமா, பையன் டிவியில தான் ஒர்க் பண்றானா? ஓ ஆபீஸ் தான்டா. தலையாட்டுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரே டிவி டைரக்டர் தானே. பையன் எப்படி? நல்ல பையன் தானே. நல்ல பையனா? இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற? மொத்தத்துக்கு அவர் தான் தலையாட்டுறாரு. அவர் ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஓகே தானே? ஓகேடா கண்ணா. பிடிக்கலைன்னா என்ன ஆட்டுவார் போல இருக்கு. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சதை விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிதானடா? அதனால என் மூத்த 2 மாப்பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி மோதிரம் போட்டா மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போறது உண்டா? கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடு போடுவோம். நல்ல வேளை தண்ணி போடலாம்னு சொல்ல விட்டீங்களே. வாசு, இங்க வா. நான் சொல்லல, இவர் தான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள. ஏப்பமா அது நான் தும்மலுங்க. எவனோ பஞ்சத்துல அடிபட்டு வந்தா ஃபர்ஸ்ட் நைட்டை கண்டுபிடிச்சிருக்கான். இல்லைன்னா திங்கிறதுக்கு இவ்வளவு வைப்பாங்களா? உட்காரு. உஷா, நீ ரொம்ப அழகா இருக்க. அடேங்க அப்பா, பொய் சொன்னாதான் பொம்பளைகளுக்கே பிடிக்குது. இல்ல கோச்சிக்காத. பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி போச்சு. நமக்குள்ள எந்த விதமான ஒலி மரம் இருக்கக்கூடாது. நான் உனக்கு கேட்பேன், கோச்சிக்க மாட்டேன். என்னங்க? இல்ல ஒக்கா 2 பேரும் உங்க அப்பா சைடுல இருக்கிறாங்க. நீ மட்டும் ஒட்டாம இருக்கிறியே. அப்பா எதனா செவரு குடிச்சிருப்பாரா? இல்ல ஒரு பேச்சுக்கிட்ட. உங்களுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப நம்பல, இப்ப நம்புறேன். பார், எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான். நான் யதார்த்தமா பேசுறத எல்லாரும் வாய் கொழுப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என் வாய் கொழுப்பால எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கே தவிர கெட்டது நடந்ததே கிடையாது. இதை நீ வாழ்நாள் பூரா நம்பணும். அதுக்கு அடையாளமா இந்த பச்சை ஸ்வீட்டை எனக்கு நீ ஊட்டுற, இல்ல தூக்கி வீசுற. இதுதாண்டா அந்த டைனிங் டேபிள். உன் பாணியில சொல்லணும்னா ஃபைட்டிங் டேபிள். ஃபைட்டிங் டேபிள் இல்லடா, அவமான டேபிள். உன்னை கூட புது மாப்பிள்ளன்னு பார்க்க மாட்டான். வந்த உடனே ஏப்பா அவன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிடுவான் பாரு.
நான் வந்துட்டேன்ல, கவலையே படாத. ஏப்ப வந்துருச்சு. சகல எந்திரிங்க. ம். என்ன பாஸ், டிஃபன் சாப்பிட போறியா? நான் குளிக்க போறேன். இன்னும் சோப்பு டவல்லாம் வரல. டைனிங் டேபிள் உட்காந்துருக்கல, அப்புறமே டிஃபன் சாப்பிட போறேன்னு கேள்வி. அவர் அதுக்கு வந்திருக்கிறாரு. ஓ, நீங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்கீங்களா? எனக்கு 2 இட்லி, ஒரு மசாலா வடை, ஒரு கப் காஃபி. நீ சொல்லிக்கப்பா. எனக்கு சூடா தயிர் வடை சீக்கிரம் கொண்டாடுனா பில்லு தனித்தனியா. யோ, பில்லு போறதுக்கு அவர் என்ன சர்வரா? சகலையா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல மாமா சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் சாப்பிடணும். எழுந்துருங்க. மாமா வயசானவர், அவரு லேட்டா சாப்பிடுவார். நாங்க சின்ன பசங்க சீக்கிரம் சாப்பிடுவோம். மாமா தான் முதல்ல சாப்பிடணும், அதான் இந்த வீட்டு முறை. அப்ப எங்களை சாப்பிட வேணாங்கிறியா? சகல போலாமா? பாட்டி நில்லு. இவரை கண்டு நீ எதுக்கு பயப்படுற? புது கண்ணுக்குட்டி இல்ல, அதான் துள்றேன். நான் கண்ணுக்குட்டி தாங்க, ஆனா டெல்லி எருமை இல்லையே. நீ யார டெல்லி எருமைங்கிற? பொதுவா சொன்னாங்க. அவரு கூட தான் இருக்காரு. அவர் சிரிக்கிறாரு பாத்தீங்களா? சேம் சைடு கோல் அடிக்கிறான். பாட்டி அது நீ இல்ல. நீங்க சீக்கிரம் போய் டிஃபன் கொண்டாங்க. டிஃபன் தானே, கொண்டு வரேன். சகல கைய குடு. ஃபர்ஸ்ட் அடியே நெத்தி அடி. அடுத்த அடியே கவனி. மாப்பிள, டிஃபன்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. மாமா, நீங்க டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நாங்கெல்லாம் சாப்பிட பழக்கம். ஆமா, அதுக்கு என்ன? அததான் புது மாப்பிள கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து சொல்லுங்க. வாங்க. மாமா, டிஃபன் சாப்பிட போறீங்களா? ஆமா. ரொம்ப பசிக்குதா? ஆமா. அப்ப டாக்டரை பார்க்க வேண்டியதுதான். ஏன் மாமா, 50 வயசுக்கு மேற்பட்டவங்க அர்ஜென்டினா டைனிங் டேபிள்கிட்ட போறாங்கன்னா அவங்களுக்கு அர்ஜென்டைனான்னு வியாதி இருக்குன்னு பேப்பர்ல போட்டுருக்கானே. அர்ஜென்டைனாவா? அது என்ன புது வியாதி? இப்பதான் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, வாங்க சாப்பிடலாம். அட நீ ஒண்ணு, இப்பெல்லாம் தான் புது புது வியாதி எல்லாம் வருதாமே, அது என்னன்னு கேட்டுக்குவோம். ஆமா, அது என்ன வியாதின்னு சொன்ன? அந்த வியாதியை பத்தி சொல்றதை விட அந்த வியாதி வந்தா என்ன ஆகும்னு மட்டும் சொல்றேன். முதல்ல அந்த வியாதி வந்தா முடி கொட்டிடும். டென்ஷன் ஆனா அடிக்கடி கண்ணாடியை கழட்டுவாங்க, மறுபடியும் மாட்டிக்குவாங்க. 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து போயிடணும்னே தோணும். மாமா, அந்த வியாதி வந்தா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுங்க. நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு டிஃபனே வேண்டாம்ப்பா. மாமா, நீங்க சாப்பிடுங்க. மாமா வாங்க. வேண்டாம். இன்னைக்கு மாமா தான் டிஃபன் சாப்பிடாம போயிருக்காரு. நாளைக்கு எனக்கும் அர்ஜென்டினாங்கிறியா? இல்ல, உனக்கு ஆப்பிரிக்கா. வா நம்ம சாப்பிடுவோம் பேரிக்கா. வாசுவா இல்ல கொக்கா?